ஹாய் மக்களே மற்றும் என் ஃப்ரெண்ட்ஸ்களை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் டெல்லியில் விடிஞ்சதுக்கு முதல்றதே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதனால் அப்படியே அந்த கனகனப்பில் ஒரு ஒரு திருப்பி ஒரு குட்டி தூக்கம் போட்டு 6 மணி 6:15 தாங்க எழுந்திரிச்சோம். பிள்ளைங்க வேறு ஸ்கூலுக்கு போகலை அப்படி இப்படின்னானுங்க. நான் சொன்னேன், சாரலாக தான் விழுகுது, பெரிய மழையாக போக முடியாத அளவுக்கு மழை இல்லைடா, ஆனாலும் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் வேணும்ல, இப்போ தான் நான் ஸ்கூல் திறந்தே 1 மாதம் ஆகுது, அப்படியெல்லாம் லீவு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் ரொம்ப வாள். அதனால் இன்றைக்கி லீவு போடுவேன். இன்றைக்கி பிடி அங்கே இருந்தாலும் இங்கே விளையாட விட மாட்டாங்க, இதுவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஒன்றும் இல்லை, நீ சும்மா போய் உட்காந்து பெஞ்சியை தேய்ச்சிட்டு வா, எங்கள் வீட்டிலலாம் இருக்க வேண்டாம், அப்புறம் நான் அவங்க டீச்சர்ஸுக்கு லெட்டர் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு. சரி, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆக்கணும் இல்லை. அதனால் லன்ச்சு வந்து சுட சுட நல்லா ஒயிட் ரைஸு, ஓகேங்களா, சுட சுட ஒயிட் ரைஸ் பண்ணி சொரக்காய் சாம்பார், ஓகேங்களா. கொஞ்சமாக தான் வச்சேன், மதியத்து வரைக்கும் ஆகிட்டும், நைட்டுக்கும் அதே இது கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்ட்டு கொஞ்சமாக தான் சாம்பார் வச்சேன். வாழ்க்கையிலேயே இன்றைக்கி தேங்க முதல்ல கொஞ்சமாக சாம்பார் வச்சுருக்கேன். இல்லைனாக்கும் என் கைக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே என்ன சொல்கிறது, 3 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் அது கூட தான் வைப்பேன். எப்போயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வைப்பேன். திடீர்னு சொல்ல முடியாது, நம்மளை நம்பி வர்றவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்க வந்துடுவாங்க. அதனால் மிச்சம் இருந்தால் நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைப்பேன். பட் தூக்கி வச்ச அன்னைக்கு நைட்டோ இல்லை மறுநாள் காலையிலே காலி பண்ணிடுவோம். 2 நாள் 3 நாளைக்கு வரைக்கும் குழம்போ காய்கறியோ நாங்கள் வச்சு சாப்பிட மாட்டோம், அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல், ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு வேக வச்ச முட்டை, ஆளுக்கு ஒரு முட்டை கொடுத்து விட்டாச்சு. 2 முட்டை கொண்டு போடா அப்படின்னு சின்ன பையனை, எனக்கு 1 போதும் அப்படின்ட்டான், சரிங்களா. அப்புறம் காலையில் தோசை இட்லி சாப்பிட்றதுக்கு இது வந்து தக்காளி சட்னி, சாம்பார், கருவேப்பிலை சட்னி வச்சுருந்தீங்க, காலியை வச்சுங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், இதுதான் சாம்பார், சாப்பாடு, உருளைக்கிழங்கு வறுவல், முட்டை. லஞ்சுக்கு வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி, கருவேப்பிலை சட்னி, சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டாங்க. கருவேப்பிலை சட்னி இப்போ எனக்கே இல்லை, அவங்க காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஜலதோஷம் முடிச்சதுனால அவருக்கு வந்து சுக்குமல்லி போட்டு வச்சுருக்கேன், ஓகேங்களா. சுக்குமல்லி வந்துட்டு மழை வேறு பெய்யுதா, ஜலதோஷம் வேறு சரியாக பிடிச்சிக்கிச்சா, அதனால் சுக்குமல்லி போட்டாச்சு. காலையில் பசங்களுக்கு வந்துட்டு துளசி டீ போட்டேன், அதில் ஒரு ஆள் குடிக்கலாம் அந்தளவுக்கு டீ இருக்குது, ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு வச்சுருக்கிறேன். இதுதாங்க நம்ம காலை வேலைகளும் சாப்பாடுகளும், நம்ம பிள்ளைங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போன விதங்களும். இந்த டே எங்களுக்கு இப்படி தாங்க தொடங்கி போச்சு. உங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை இப்படி தான் நடந்துச்சா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.